மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் விஏகே பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஜஸ்ட் இந்த பாடி ஹீட்லாம் எப்படி குறைக்கிறதுன்றதை பற்றி தான் அங்கே பேச போகிறோம். இந்த பாடி ஹீட்ன்றது பார்த்தீங்கன்னா நிறைய காரணம் இருக்குது வரத்துக்கு. ஸோ அதில் முக்கியமான காரணம் என்னதுன்னா, இந்த காலத்தில் என்னதுன்னா, நிறைய லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறதுனால, நிறைய தண்ணி குடிக்காததுனால, நிறைய செல்ஃபோனில் கேம் விளையாடிக்கிட்டே தூங்கிடுறது. அப்புறம் நான் லேட்டாக தான், இப்போ ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்க வந்து லேட்டாக தான் ஒர்க் பண்ணுவாங்க, லேட்டாக தான் தூங்குவாங்க, லேட்டாக தான் எஞ்சி குளிப்பாங்க. அப்படின்னா அவங்களோட ஷெட்யூல் அப்படி தான் இருக்குது, நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் கூட இருந்தால் தான் அந்த உலகம்ன்றது ஓடும், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் இருந்தாலும் அது எப்படி நம்ம அந்த பாடி ஹீட்ன்றதை மேனேஜ் பண்ணுறோன்றது தான் சேலஞ்சு. அதுக்குன்னு நம்மளோட ஒர்க்கு மேலே ப்ளேம் போட முடியாது இல்லையா? ஸோ நம்ம வேலை நம்ம கரெக்டாக பண்ணி தானே ஆகணும். பட் இருந்தாலும் நைட் ஷிஃப்டாக இருந்தாலும் நம்ம பாடி ஹீட்லாம் எப்படி குறைக்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த முக்கியமான காரணம் என்னதுன்னா, நீங்கள் நிறைய லேப்டாப்பு நிறைய மொபைல் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, உங்கள் ஐஸ் நிறைய டயர்ட் ஆகும். உங்கள் ஐஸ் எந்த அளவுக்கு டயர்ட் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியான ஸ்லீப்பு தேவைப்படுது. ஸோ நீங்கள் வந்து நிறைய ஒழுங்காக தூங்கலை, ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணலைன்னா பாடி ஹீட்டு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். அது வேறு வழி இல்லை. ஸோ அது நீங்கள் கரெக்டான தூக்கம்னா கரெக்டாக நிறைய நேரம் தூங்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. கரெக்டாக குவாலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த குவாலிட்டின்றது ரொம்ப முக்கியம் கைஸ். அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்ஸசைஸ் தான் மெயின். இதனால என்ன நடக்கும்னா, ஹேர் ஃபால் ஆகும், டார்க் சர்க்கிள்ஸ் வரும் கண்ணு கீழே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்னிஸ் வரும், கட்டி வரும். ஸோ இந்த நீங்கள் ஒரு சில பேர் பார்ப்பீங்க, மூஞ்சில் இங்கெல்லாம் ஃபுல்லாக பிம்பிள்ஸாக இருக்கும்ல, பாடி ஹீட் தான். முடியெல்லாம் பயங்கரமாக கொட்டும். நான் நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட்றேன், நான் டெய்லி குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, டெய்லி தலை குளிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கூட முடி கொட்ட தான் செய்யும். ஏன்னா பாடி ஹீட் நம்ம இன்டர்னல்லேருந்து என்ன வருதோ அது கூட இம்பார்ட்டன்ட் தானே கைஸ். ஸோ எப்படி குறைக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இது எப்படி குறைக்கலாம்? ஸோ மார்னிங் பாத் தான் கைஸ். நீங்கள் ஏஞ்ச உடனே குளிக்கணும்னா ஏஞ்ச உடனே பல் விளக்காமல் போய் குளிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏஞ்ச உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் டிஃபன் சாப்பிட்டு குளிப்பேன், நான் நியூஸ் பேப்பர் படித்து குளிப்பேன், நான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு குளிப்பேன் அப்படின்னா பாடி ஹீட் அதிகமாக தான் செய்யும். இது நான் சொல்ல, எனக்கு வந்து ஒரு யோகா மாஸ்டர் சொன்னது தான். ஸோ அதே மாதிரி அவர் இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, நம்ம கண்ணுக்கு இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேப்டாப் முன்னாடி, நிறைய மொபைல் ஃபோன் முன்னாடி தான் ஒர்க்கே இருக்குது. அப்போ ஐஸ் நிறைய ஸ்ட்ரெயின் ஆகும். நம்ம ஐஸ் வந்து ரெகுலராக வாஷ் பண்ணணும். பண்ணணும்னா அப்படியே ஸ்ப்ரே எடுத்து கண்ணில் அடிக்கிறது கிடையாது. நான் சொல்கிறது வாட்டர் ஸ்ப்ரே எடுத்து கண்ணில் அப்படியே அடிச்சு அப்படின்னு சொல்கிறது அப்படி கிடையாது. ஐ வாஷ்ன்றது ரெகுலராக அந்த யோகா மாஸ்டருக்கு இந்த நீங்கள் இன்டர்நெட்டில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஐ வாஷிங்லாம் எப்படி பண்ணணும், ஐ ரொட்டேஷன், ஐ எக்ஸசைஸ்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இல்லைனா அதே மாதிரி ஐஸ்க்கு தேவையான இந்த விட்டமின் ஏ அப்படியே என்ன தேவைப்படுதோ கண்ணுக்கு விட்டமின் ஏ மாதிரி நிறைய இது தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸ் சாப்பிடணும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த காலத்தில் வந்து ஐஸ் பயங்கரமாக ஸ்ட்ரெயின் ஆகுது. நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் மொபைல் தான். இந்த மாதிரி காசு கொடுக்கறது கூட நம்ம மொபைல்லேருந்து தான் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபியூச்சர் ஜெனரேஷனில் எது பண்ணாலும் மொபைல் தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்புறம் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வைக்கணும் தலைக்கு. அது வந்து பாடி ஹீட் இது வழியாக தான் மேலே போகும். ஸோ நீங்கள் எண்ணெய் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் இங்கே தான் வைப்பாங்க. இங்கே வச்சுட்டு இப்படி பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் அந்த பாடி ஹீட்டு இல்லை எப்படி இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக அப்புறம் மெடிடேஷன் பண்ணணும், யோகா பண்ணணும். யோகாலேயே நிறைய பயிற்சி இருக்குது கைஸ். ஸோ அந்த பாடியை எப்படி கூல் பண்ணுறதுக்கான நிறைய பயிற்சிலாம் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறது என்னதுன்னா, தயிர் சாதம் சாப்பிடணும், நிறைய மோர் குடிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை கைஸ். இதெல்லாம் சைக்காலஜிக்கல் ஃபீலிங் தான். இதெல்லாம் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் எல்லா டாக்டர்ஸும் அதே மாதிரி சொன்னால் நான் ஒத்துக்கிறேன், நான் சொன்னது தப்புன்னு. பட் எனக்கு இது வந்து சொன்னதே ஒரு டாக்டர் தான். இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பயங்கரமான ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்டுட்டு இந்த கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, மோர் குடித்தா நல்லது, அந்த நம்ம சாப்பிட்டதெல்லாம் அப்படியே ஹீட்டு கொண்டு வராமல் கூல் ஆகிடும், நிறைய மோர் குடிக்கணும். இந்த பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பசங்களை நிறைய இந்த ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டோன்னே அவங்களுக்கு வயிற்றுல ஸ்பேஸ் இல்லைனா கூட மோர் கண்டிப்பாக குடிக்க வைப்பாங்க. இல்லை தயிர் சாதம் ரெகுலராக சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா ஒரு சைக்காலஜிக்கல் ஃபீலிங் தான். அது நம்ம தயிர் வந்து எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட்டில் நம்ம என்னமோ நிறைய காரமாலாம் சாப்பிட்ருப்போம். தயிர் சாப்பிட்டோன்னே நம்ம நாக்குக்கு அப்படியே நம்ம ஒரு சில்லான ஃபீலிங் கிடச்சிரும். அது ஃபீலிங் கிடச்சோன்னா நம்ம சைக்காலஜிக்கலாக நம்ம எஃபெக்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஓகே நம்ம பாடி கூல் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால லைட்டாக இந்த சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்னால கூட இந்த பாடி வந்து லைட்டாக கூல் ஆகும். பட் ஆனால் ட்ரூத் என்னதுன்னா, இதனால வந்து பாடி கூல் ஆகாது. அது என்ன சரி, நான் வந்து இப்போ சொல்லிட்டேன் இந்த பையன் இந்த மாதிரி தயிர் கூட சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் சொல்ல, எனக்கு வந்து ஒரு டாக்டர் தான் சொன்னது. தயிர் கூட சாப்பிடக்கூடாது. சரி, நிறைய தண்ணி குடிக்கலாம்னா சாப்பிட்ட உடனே நிறைய தண்ணி குடிக்கூடாது. ஏன்னா அது வந்து உங்களுக்கும் தெரியும் டைஜஷன். சரி, என்னதான்டா பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா, நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட வந்தீங்களோ, நீங்கள் வந்து இன்னைக்கு நான் வந்து பயங்கரமான ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட்டாக சாப்பிட போகிறேன், பயங்கரமாக ஜங்கான ஃபுட் சாப்பிட போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுங்க, நீங்கள் 2 hours முன்னாடிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிக்க ஆரம்பிங்க.
நீங்கள் அந்த மாதிரி 2 hours முன்னாடியே நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிளாஸாக தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃபுட்டு சாப்பிடும்போது அந்த பாடி ஹீட் குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களை தயிர் சாதம் சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல வரல, மோர் குடிக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல, அதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். பட் இதனால தான் பாடி ஹீட்டு குறையுது, மோர் சாப்பிட்றதுனால தான் பாடி ஹீட்டு குறையும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பு தான் கைஸ். ஸோ நம்ம பாடி டெம்பரேச்சர் எதில் இருக்கணும்னா, ஸோ நம்ம பாடி எப்படின்னா இந்த 97லேருந்து 99 ஃபாரன்ஹீட்குள்ளே இருக்கணும் கைஸ். ஸோ நீங்கள் வந்து இது எப்படின்னா, நீங்கள் காலையில் எழுந்தோடனே ரைட் ஃபுட் எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் காலையில் எழுந்தோடனே நான் பூரி தான் சாப்பிடுவேன், நான் டெய்லி இட்லி வடை சாப்பிடுவேன், நான் டெய்லி பூரி சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக அது டீப் ஃப்ரைடு, அது எந்தளவுக்கு பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் நீங்கள் உங்கள் நாளெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் அந்த அளவுக்கு ஆக்டிவாக ஜாய்ஃபுல்லாக இருக்க முடியாது. எப்பயாவது ஒரு வாட்டி சாப்பிடலாம் ஃபங்க்ஷன் அப்போ. அதுக்குன்னு இப்போ பூரி வந்து சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெய்லி பூரி சாப்பிட்டு பாருங்கள், என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும். டெய்லி பூரி சாப்பிட்டு ஒரு நாள் நீங்கள் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண போங்க, உங்களுக்கு அந்த ஆக்டிவ்னஸ் எப்படி மாறும்ன்றது நல்லா தெரியும். ஏன்னா வந்து ஃபுட்டுன்றது பாடிக்கு தான் கைஸ், நம்ம டேஸ்ட் கோசம் சாப்பிடக்கூடாது எப்போவுமே. நீங்கள் டேஸ்ட் கோசம் சாப்பிட்டீங்கன்னா அந்த நாளெல்லாம் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்காது. இது நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை, அது உங்களுக்கு நேச்சுரலாகவே உங்களுக்கு தெரியும். அது இதுக்கப்புறம் என்னென்னா நீங்கள் ரைட் ஃபுட் சாப்பிடணும். அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் டெய்லி காலையில் இட்லி தான் சாப்பிடுவேன், ஆனால் அது மெயின் காரணம் என்னென்னா, நீங்கள் இட்லியோட தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல பாடிக்கு ஏற்ற சைட் டிஷ்ஷாக இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் இவ்வளோ காரப்பொடி, இவ்வளோ மிளகா பொடி, இவ்வளோ சாம்பார் ஊற்றி, இவ்வளோ நெய் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு நான் இட்லி தானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நல்லது உடம்புக்கு, நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்புறம் வந்து இந்த கோகனட் வாட்டர் குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா, அதில் இருக்கிற மினரல்ஸும் எலக்ட்ரோலைட்ஸும் ரீஹைட்ரேட் பண்ணும் பாடியை. அதே மாதிரி நீங்கள் ஆல்கோஹால் எடுத்துக்கிட்டிங்கன்னா டீஹைட்ரேட் பண்ணும் பாடியை. ஸோ நீங்கள் நான்வெஜ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண பாருங்கள். நிறைய பேர் சொல்லாங்கன்னா நாட்டுக்கோழி தானே ஹீட்டு கொடுக்கும், சிக்கன் அந்த அளவுக்கு ஹீட் கொடுக்காது அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் கிடையாது கைஸ். வெஜிடேரியன்லேயே பார்த்தீங்கன்னா ஹீட் கொடுக்கறது நிறைய இருக்குது. நான்வெஜ்னா கண்டிப்பாக ஹீட் இன்க்ரீஸ் பண்ண தான் செய்யும். ஆனால் உங்களை நான் நான்வெஜ் சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல வரல. அது வந்து நீங்கள் எப்போ உங்கள் பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்து எல்லாம் என்ன முடிவுன்றது நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் அடுத்து என்னதுன்னா எக்ஸசைஸ். நீங்கள் எக்ஸசைஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பயிற்சிலாம் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு உடனே குளிச்சணும். அதுவும் என்ன குளிக்கணும், தலை தான் குளிக்கணும். ஏன்னா ஸ்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இங்கேருந்து தலையிலேருந்தும் வரும். நீங்கள் வந்து நிறைய பேர் வீட்டில் சொல்லுவாங்க டெய்லி தலை குளிக்காத சளி வந்துடும் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தலை குளிக்கணும், இல்லைனா அந்த ஸ்வெட்டுனா வந்து டேண்ட்ரஃபாக மாறிடும். அப்புறம் என்னதுன்னா ஹீட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால கூட தான் வருது கைஸ். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸில் கூட தான் ஹீட் இருக்குது. இப்போ டெஸ்ட் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரிக்கெட்டில் அவங்க வந்து ஒயிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து காலையில் மட்டும்தான் விளையாடுவாங்க. காலையில் விளையாடும் போது அந்த சன்னோட ஹீட் அதிகமாக இருக்கும். அப்போ ஒயிட் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹீட் ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். ஸோ அப்புறம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்கக்கூடாது, ஒரு வெல் வென்டிலேட்டட் ஸ்பேஸாக இருக்கணும். ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வண்டி யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வண்டிக்கு வந்து ஒரு இன்ஜின் வண்டி யூஸ் பண்ண இந்த இன்ஜின் ஹீட் ஆகும். பட் இருந்தாலும் உள்ள கூலண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், ஒரு லிக்விட் இருக்கும் கூலண்ட் அப்படின்றது. அது கரெக்டாக இன்ஜின் கரெக்டாக யூஸ் பண்ணுறதுனால இந்த இன்ஜின் வந்து கூலாகி வண்டி இன்னும் ஒழுங்காக ஓடும், இன்னும் ஃபியூச்சர் கூட நல்லா இருக்கும் அந்த வண்டிக்கு. அதே மாதிரி தான் நம்ம உடம்பும். ஸோ நீங்கள் பாடி வந்து நீங்கள் ஹீட்டை குறைக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நம்ம பாடியை சர்வீஸ் பண்ணாதான் இந்த மாதிரி கூலான நீர் சத்து உணவு சாப்பிட்றது, நிறைய தண்ணி குடிக்கிறது, நிறைய ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒழுங்கான தூக்கம்னா நிறைய நேரம் தூக்கம்னு சொல்லுவாங்க, நான் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப், இந்த மாதிரி இந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு எல்லாம் பண்ணாதான் உங்களோட வண்டி, அதாவது உங்களோட உடம்பு ஒழுங்காக ஓடும், அடுத்தடுத்து இன்னும் ஃபியூச்சர் கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க கைஸ். இந்த மாதிரி பாடி ஹீட்டு குறைக்கிறதுக்கு நான் சொன்னதெல்லாம் ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஆல்கோஹால் எப்படி குவிட் பண்ணுறது, ட்ரக்ஸ் எப்படி குவிட் பண்ணுறது, சிகரெட் எப்படி குவிட் பண்ணுறது, பாடி ஹீட் எப்படி குறைக்கிறது, இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் ஃபார் மோட்டிவேஷனல் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.